வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து சஜித் பிரேமதாச கருத்து. මුළු සර්වාංගයේම හිරකරු එක් කරලා ජනාධිපති අපේක්ෂකත්වයක් බාර ගන්නට මම කිසිසේත්ම ලෑස්ති නැහැ. சீரற்ற வானிலையால் வடபகுதியில் சுமார் 50க்கும் அதிகமான படகுகளுக்கு சேதம். இந்தியாவின் வழிபாட்டு தலம் ஒன்றில் இடம்பெற்ற சன நெருக்கடினால் 64 பேர் உயிரிழப்பு, 100க்கும் அதிகமானோர் காயம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். காலஞ்சென்ற ஓய்வு பெற்ற அதிபர் பியதாச எதிரிசிங்கவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். பிரதி அமைச்சரான நிர்மல கொத்தலாவலவின் மாமனாரான ஓய்வு பெற்ற அதிபர் பியதாச எதிரிசிங்கவின் பூதவுடல் ஹொரண ஹந்தபான்கொட பகுதியில் உள்ள அன்னாரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அதிபர் பியதாச எதிரிசிங்கவின் வீட்டிற்கு சமூகம் அளித்த ஜனாதிபதி அன்னாரது குடும்பத்தாருக்கு தனது கவலையையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலக வேண்டும் என கோரி கடந்த 5ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட பேரணி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பிலான காட்சிகளை எமது யூ ரிப்போர்ட்டர்கள் பதிவு செய்திருந்தனர்.
மங்கள சமரவீரவின் செயற்பாடுகள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் மாத்தறை மாவட்ட செயற்பாட்டாளர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். மங்கள சமரவீர என்பவர் இருபுறம் கதைக்கும் ஒரு நபர். தமது ஆதரவாளர்களின் வசம் ஈக்கில் குச்சி கூட இருக்கவில்லை என அவர் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார். அதன் பின்னர் கருவா பொல்லுகள் வைத்திருக்கின்றனர் என ஊடகங்களுக்கு முன்பாக கூறுகின்றார். இந்த இடத்திலேயே அவரது இரட்டை வேடத்தை புரிந்து கொள்ள முடியும். கட்சியை இல்லாதொழிக்க முயற்சிக்கின்றனர் என்றே நான் கூறுகின்றேன். அடையாள அணிவகுப்பிற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களை நாளைய தினம் மாத்தறை நீதிமன்றத்திற்கு முன்பாக சமூகம் அளிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையான தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. எனினும் அந்த இடத்தில் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவர்கள் அடையாள அணிவகுப்பிற்காக வரவில்லை, நீதிமன்றத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்காகவே வருகின்றனர். மங்கள சமரவீரவே இதற்கான செயற்பாட்டாளராக காணப்படுகின்றார். தாக்குதலுக்கு திட்டம் வகுத்தவரும் அவரே. மங்கள சமரவீரவையே குறிப்பாக கைது செய்ய வேண்டும். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமைதி பேரணியொன்றை நாம் முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் மங்கள சமரவீர மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தடிகளை கொண்டு எம் மீது தாக்குதல் நடத்தினார்கள். எமக்கு அச்சுறுத்தல் விடுத்தனர். அதே போன்று நீதிமன்றத்திற்கு முன்பாக நாளை அடையாள அணிவகுப்பொன்று உள்ளதாக மங்கள சமரவீர தெரிவிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களை திரண்டு வருமாறு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அது நீதிமன்றத்திற்கு செய்யும் அபகீர்த்தியாகும். அந்த இடத்திற்கு நாளை சமூகம் அளிக்க வேண்டாம் என மிகவும் தாழ்மையுடனும் கருணையுடனும் பாசத்துடனும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களை மீண்டும் ஒரு முறை கஷ்டத்திற்கு ஆழ்த்துவதற்கான திட்டம் ஒன்றை மங்கள சமரவீர வகுத்துள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க தயாராகின்றனர். இதில் கலந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் ஒரு முறை கஷ்டத்தில் ஆழ்த்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். கட்சி தலைமையிலிருந்து விலகுமாறு கோரி ரணில் விக்ரமசிங்கவை வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது தாக்குதல். சம்பவத்துடன் தொடர்புடைய 33 பேர் கைது. சம்பவத்துடன் தொடர்புடைய 40க்கும் மேற்பட்டோரை நியூஸ் ஃபர்ஸ்ட் நேயர்கள் அடையாளம் காட்டினர். அவர்களில் 11 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இது சட்ட ரீதியான பேரணி. இதன் போது ஒரு குழுவினர் அவர்களை தடுப்பதற்கோ அல்லது இடையூறு விளைவிப்பதற்கு முயற்சிப்பது சட்டவிரோதமான செயற்பாடு. මාතරට ගිහිල්ලා හිටියා. අපේ පිරිසකුත් කුරුදු කෝටු තියාගත්ත මාතරට ගියයින් පස්සේ. මොකද අර කතාවක් තියෙනවනේ මාතර කොල්ලෝ හොඳට හොඳයි වසට වසයි කියලා. மங்கள சமரவீர தான் இதற்கு காரணம். அவர்தான் ஆரம்ப கர்த்தா கைது செய்யப்பட வேண்டும். கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை கைது செய்து பிரயோஜனம் இல்லை. ஹம்மாந்தோட்டை நோனகத்த பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டார். தற்போது பல இடங்களில் பல செய்திகளை கூறி வருகின்றனர். சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி வேட்பாளராக்க தயார். ஆனால் கட்சியின் தலைமைத்துவம் இல்லாமல் நமது நாட்டில் அந்த அளவுக்கு முட்டாள்தனமான அரசியல் கலாசாரம் காணப்படுகின்றது ஏனென நான் கேட்க விரும்புகின்றேன். கடந்த ஆண்டில் வருடாந்த கட்சி சம்மேளனத்தில் நான் தெரிவித்த விடயங்களை இன்று தெரிவுபடுத்தி மீண்டும் கட்சியை அழிக்க முற்படுகின்றனர். உதாரணமாக இவர்கள் தற்போது மஹிந்த சந்திரிகா பண்டாரநாயக்க மற்றும் காலஞ்சென்ற எனது தந்தை உள்ளிட்டோர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகையில் அவர்கள் கட்சியின் தலைவர்களாக இருக்கவில்லை என்று கூறுகின்றனர். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் உள்ளது என்பதனை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காலால் இழுக்கும் அரசியலே இன்று உள்ளது. ஆகவே எனது கை கால்கள் உட்பட அனைத்து அங்கங்களையும் கட்டி வைத்து என்னை கைதியாக்கி ஜனாதிபதி வேட்பாளராக்குவதற்கு நான் ஒருபோதும் தயாரில்லை. ජනාධිපති අපේක්ෂකත්වයක් බාර ගන්නට මම කිසිසේත්ම ලෑස්ති නැහැ. மாத்தறை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தென் மாகாண சபை உறுப்பினர் பந்துரலால் பண்டாரிகொட நேற்று கருத்து தெரிவித்தார்.
அரசாங்கத்தின் மீது விரல் நீட்டி மனித உரிமைகள் குறித்து கதைக்கின்றனர். அதே நேரத்தில் கருவா தடிகளை கொண்டு எமது மக்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். பாதுகாப்பு பிரிவினர் செய்ய வேண்டிய வேலையை சிரச ஊடகம் செய்தது. நிலப்படங்களை தொலைக்காட்சியில் காண்பித்தனர். அதற்காக நாம் சிரச ஊடகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்டில் உள்ள மக்கள் துன்பங்களை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு தடவையும் சிரச ஊடக நிறுவனமே அவர்களுக்கான உதவிகளை வழங்குகின்றது. குறிப்பாக கிராம மட்டத்தில் உள்ள சாதாரண மக்களுக்கு பெருமதி வாய்ந்த ஊடகம் சிரச என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியின் எண்ணங்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு சிரச ஊடகம் ஆற்றிய சேவையை நான் அறிவேன். 25 வருடங்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இருந்தமையினால் அதனை நான் நன்கு அறிவேன். அதனை சிலர் மறுத்து தாக்குதல் நடத்துகின்றனர், சேறுபூசும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். அரசியல் முட்டாள்கள் என்று அவர்களை கூற வேண்டும். அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க மகவ பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் கருத்து வெளியிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து சென்ற மங்கள சமரவீர இன்று கருவா தடிகளை கொண்டு தாக்குகின்றார். பொறுத்தது போதும் என்ற பதாகையை ஒட்டியிருந்த வாகனத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்ட விதத்தை நாம் பார்த்தோம். ரணிலை வீட்டுக்கு செல்லுமாறு கோரி முன்னெடுக்கப்பட்ட பேரணியின் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் வரவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து சென்ற மங்கள சமரவீர மாத்திரமே ரணிலை காப்பாற்றுவதற்கு இருக்கின்றார். ஈக்கில் குச்சி இல்லை என்று கூறியவர்கள் கைகளில் தடிகளை வைத்துக் கொண்டு மாத்திரையில் நடமாடியதை நாம் பார்த்தோம். நாட்டின் நாகரிகம் குறித்து கதைக்கின்ற பலர் இதை கண்டிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டாம் என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த நாட்டிற்கு சரியான தகவல்களை வழங்குகின்ற ஊடகங்கள் மீது குற்றங்களை சுமத்த வேண்டாம். නිවැරදි තොරතුරු ලබා දෙන මාධ්‍ය ජාලයන් වලට දොස් කියන්න එපා. තමන් නිර්වත්තර ඉඳගෙන තමන් ඒ වැරද්ද ක්‍රියාත්මක කරමින් வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாசிரி ஜெயசேகர மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோர் இன்று ஐக்கிய தேசிய கட்சி குறித்து கருத்து தெரிவித்தனர். மதுரங்குழி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். எதிர்கட்சி குறித்து கருத்து பலனில்லை. கட்சிக்குள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்கின்ற அளவுக்கு இன்று அந்த கட்சி வந்துள்ளது. அவர்களுக்குள்ளேயே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் ஒரு புதிய அரசியல் முறைமையொன்றை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர். மாத்திரையிலிருந்து அமைதி பேரணியின் மீது யார் தாக்குதல் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் கண்டோம். இப்போது யாரும் கதைத்து பலனில்லை. அந்த பேரணியில் வந்தவர்கள் மீது தடிகளை கொண்டு தாக்கினார்கள். இதை மக்களுக்கு மறைப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்கள் முயற்சிக்கின்றனர். நாம் எங்கு செல்கின்றோம் என்பது தெளிவாகியுள்ளது என்பதனை நான் கூற விரும்புகின்றேன். இன்று ஊடகங்கள் மீது குற்றம் சுமத்துகின்றார். மங்கள சமரவீர ஊடகத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் செய்த விடயங்கள் குறித்து புதிதாக ஒன்றும் கூறுவதற்கில்லை. ஊடகங்களை நெருக்கடிக்குள்ளாக்கியதால் எமது அரசாங்கமும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியது. இன்று சிலரின் ஊடாக மங்கள சமரவீர ஐக்கிய தேசிய கட்சியை சீரழிக்கின்றார். எமது கட்சியில் இருக்கும் போது நெருங்க முடியாமல் இருந்தது. அவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் அவர் எதுவும் செய்யவில்லை. சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைந்து காணப்பட்டது.